ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். போன முறை நாம் சந்தித்து கொண்ட பொழுது வானத்தினுடைய நட்சத்திரங்கள் பூமியின் மேல் உதிர்வதை பற்றின பல காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம். இதெல்லாம் 6வது முத்திரையிலே வெளிப்படுகிற காரியம். ஒவ்வொரு முத்திரை பரலோகத்திலே உடைக்கப்படும் பொழுதும் பூமியிலே ஒவ்வொரு நிகழ்வு உண்டாகிறது. அந்த நிகழ்வுகள் முழுவதுமே பூமியிலே அதிர்ச்சிகளையும் பாதிப்புகளையும் உண்டாக்குகிறதாக காணப்படுகிறது. அதில் விசேஷமாக இந்த 6வது முத்திரை என்பது ரொம்ப விசேஷமானது. இந்த 6வது முத்திரையில் தான் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னால் நடந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தா அதை மனிதர்களை கொண்டு மனிதருடைய ஆளுமைகளிலே, மனிதர்களுடைய மனங்களிலே, கொடூர ஆட்சியாளருடைய கரங்களிலே, அவர்களுக்கு பின்னால் சாத்தான் இருந்து இந்த உலகத்தில் கொண்டு வந்த உபத்திரவங்களை குறித்து தான் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 6வது முத்திரையின் காலத்தில் தான் கர்த்தருடைய கோபாக்கினை நேரடியாக இந்த பூமியில் இறங்குகிறதை பார்க்குறோம். அப்போ இந்த 6வது முத்திரையின் ரகசியம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலும் 7வது அதிகாரத்திலும் கூட அது பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 6வது முத்திரையின் ரகசியத்தில் 3 காரியங்கள், 3 முக்கியமான நிகழ்வுகள் வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மறுபடியும் உங்களுடைய நினைவூட்டுதலுக்காக. இதே காரியத்தை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு முத்திரைகளின் ரகசியங்களை பற்றி சொல்லும்போதே நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நம்ம தொடர்ந்து பல செய்திகளை கேட்கும் பொழுது முதல்ல கேட்ட செய்தியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இடையிடையில் நான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டே திரும்ப பல காரியங்களை நம்ம ஆராய போகிறோம். இந்த முத்திரையின் ரகசியத்தில் 3 மிக முக்கியமான காரியங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒன்று, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் 12லிருந்து 17 வரைக்கும், அந்த 6வது அதிகாரத்தினுடைய முழு பகுதியில் 12வது வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் 17 வரைக்கும் பூமியின் மேல் தோன்ற போகும் தேவனுடைய கோபாக்கினைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதுக்கு முன்னால் நிறையா காரியம் வருகிறது. ஒரு பஞ்சம் வருகிறது, யுத்தம் வருகிறது, இதெல்லாம் நம்ம நிறைய பல காரியங்களை நம்ம பார்த்தோமே. அது எல்லாமே மனிதர்களை கொண்டு, மனித ஆளுமைகளை கொண்டு சாத்தான் அவருடைய இருதயங்களை ஏவுகிறதுனால பல கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், சர்வாதிகாரிகள் தோன்றி, அல்லது அந்தி கிறிஸ்து தோன்றி, அல்லது அந்தி கிறிஸ்துக்கள் தோன்றி பூமியிலே உண்டாக்கின பல உபத்திரவங்களை பற்றி தான் நிறைய காரியம் சொல்லுது. ஆனால் இப்போது கர்த்தர் டைரக்டாக களத்தில் இறங்குகிறார். இவர்கள் செய்த அந்த தீமை, இவர்கள் செய்த அந்த காரியங்களுக்கு கர்த்தர் நேரடியாக பதில் கொடுக்கும் வண்ணமாக. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறேன். உபத்திரவங்கள் உலகத்தில் எங்கே, எந்த சூழ்நிலையில், எந்த தோற்றத்தில் உண்டானாலும் அது கடைசியிலே தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனையும் தேவனுடைய திட்டங்களையும் குறிவைத்து செய்யப்படுகிறதாய்த்தான் இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்கிற மாதிரியே தெரியாது. உலகம் தழுவின ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், எங்கேயோ ஒரு தேசத்தில் நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரி இருக்கும், ஒரு கொள்ளை நோய் மாதிரி இருக்கும், ஒரு உபத்திரவம் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் பர்டிகுலராக கர்த்தருடைய ஜனங்கள், தேவனுடைய திட்டங்கள் என்பதை சாத்தான் குறிவைக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு தாக்கமும் தேவனுடைய பிள்ளைகளை குறிவைக்கிறதாக வரும். ஏறத்தாழ 2000 வருஷமாக அந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சபை என்ற பெயரில் உபத்திரவங்களை அனுபவித்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காலங்கள் சபை நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நல்லா ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் சபை ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் பூமியின் ஏதாவது ஒரு பகுதியில் சபை, தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலும் ஒரே நேரத்தில் அல்ல, ஆனால் தினசரி இந்த 2000 வருஷமும் தினம் பூமியின் ஏதோ ஒரு பகுதியிலேயாவது தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய சபைகள் உபத்திரவத்தை தான் அனுபவித்து வந்திருக்கின்றன. அப்போ இதற்கு பிறகு வருகிற அந்த கடைசி காலத்தில் அது இன்னும் பல மடங்கு அதிகரித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்பட்ட காரியம் இதெல்லாம் கர்த்தர் மனசில் வச்சு அப்பாவி ஜனங்கள், தேவ ஜனங்கள், தேவனுடைய சபை, தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டத்திற்காக ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை குறிவைத்து செலுத்தப்பட்ட இத்தனை கொடிய காரியங்களின் நிமித்தமாக கர்த்தர் இப்போ களத்தில் இறங்கி தம்முடைய கோபாக்கினை இந்த பூமியிலே செலுத்துகிறார்.
இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12 17 வரைக்கும் நம்மால் வாசிக்க முடிகிறது. மனிதர்கள் இந்த பூமியிலே உபத்திரவங்களை கொண்டு வரும்பொழுது தங்களுடைய ஆட்சியை வச்சு, அதிகாரத்தை வச்சு, விஞ்ஞானத்தை வச்சு, மருத்துவத்தை வச்சு, அப்புறம் இன்னும் கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை வச்சு, இதை வச்சு தான் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கோபாக்கினை இறங்கும் பொழுது கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரியங்களெல்லாம் வைத்து கர்த்தர் இந்த பூமிக்கு எதிராக தன்னுடைய கோபாக்கினையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆதீனத்தில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இயற்கை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னால் அந்த கடல் உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு நாய்க்குட்டி கீழ்ப்படுகிற மாதிரி கர்த்தர் சொன்னால் அது கீழ்ப்படுகிறது. வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் மின்னல்களை தம்முடைய கையிலே அடக்கி வைத்திருக்கிறார். அவர் தம் கைவிரல்களை நெகிழ்த்த அவருக்கு சித்தமான இடத்துல அது போய் விழும் அப்படின்னு எழுதியிருக்குது. ஒரு மின்னலில் இருக்கிற மின்சார ஆற்றலை சேகரித்து வைக்க முடியுமானா ஒரு நியூயார்க் பட்டணத்துக்கு 1 வருஷத்துக்கு மின்சாரம் கொடுக்கலாமா? அவ்வளவு மின்சக்தி ஒரு முழுமையான மின்னலிலே இருக்கிறது. இந்த மின்னல்களை பார்த்தாலே கண்ணு குருடா போயிடும். மின்னல் விழுந்தாலே பக்கத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்படுவதும் மரணம் அடைவதையும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பயங்கரமான மின்னல்களை கூட தம்முடைய கட்டுப்பாட்டிலே கையில் வச்சிருக்கிறாராம். இன்னும் யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய யுத்த பண்டசாலை, தேவனுடைய சர்வ சேனைகளும் பயன்படுத்தக்கூடிய அவருடைய பண்டசாலைக்குள்ளே நீ போயிருக்கிறையா, அவருடைய கோடோனுக்குள்ளே நீ போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் கேட்குது. அங்கே கல் இருக்குது, அங்கே ஐஸ் இருக்குது, அந்த பனி கட்டிகள் பாறைகள் இருக்கிறது, இன்னும் நெருப்பு இருக்கிறது. இதெல்லாம் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் தம்முடைய களத்தில் இறங்கி அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தாலோ தண்டிக்க ஆரம்பித்தாலோ அவருடைய ஆதீனத்துக்குட்பட்ட இயற்கையின் பயங்கரங்களை பூமியின் மேலே ஏவி விடுவார். இயற்கையின் பயங்கரங்களை பூமியில் ஏவி விட்டால் பூமி தாக்கு பிடிக்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே தியானித்த மாதிரி நட்சத்திரங்கள் என்பது சூரியனை விட பல கோடி மடங்கு பெரியவை, மாத்திரல்ல பல கோடி மடங்கு வெப்பமானவை. இது பூமி பக்கத்தில் வந்தாலே பூமி அப்படியே இழுக்கப்பட்டு போய் ஒட்டி கொள்ளும், கருகி ஒன்றுமில்லாமல் நாசமாயிரும். பக்கத்தில் போகும்போதே கட்டடங்கள் எல்லாம் பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். சூரியனுக்கு பக்கத்தில் போனாலே அவ்வளோ பிரச்சனை. அப்போ இவைகளெல்லாம் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தால் ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இயற்கையை கொண்டு தேவன் இந்த பூமியிலே நடத்துகிற அவருடைய கோபாக்கினை நியாய தீர்ப்புகளை குறித்து பல காரியங்கள் இந்த முத்திரையில் சொல்லுது. 2வது என்ன சொல்லுதுன்னா 7வது அதிகாரம் வரும்பொழுது பூமியிலே தேவனுடைய ஜனங்கள் என்று அடையாளமிடப்பட்ட அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தார், அதில் மீதியாக இருக்கிறவங்கள கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு அடையாளமிடுகிற சம்பவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் பரலோகத்தில் ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அதில் தேவ ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்தின் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார். பிதாவினுடைய கையிலிருந்து மனிதர்களுக்குரிய ஆளுமை செய்கிற பூரண அதிகாரத்தை பெற்று தேவனுடைய இயேசுவினுடைய சிங்காசனம் அங்கே நிரந்தரமாய் ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி 3வது சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த 3 காரியங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிற காரியத்தை குறித்து தான் முதல்ல நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். கர்த்தருடைய கோபாக்கினை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தர் இயற்கை கொண்டு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். இவைகளை நிறுத்துவதற்கோ இதுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ அல்லது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கோ உலகத்தில் மனிதர்கள் கையில் எந்த விஞ்ஞானமும் கிடையாது, எந்த பலமும் கிடையாது, எந்த ஆயுதமும் கிடையாது. ஒரு சூரியன் நெருங்கி வந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஆயுதத்தை வைத்து அதை தடுத்து நிறுத்த முடியும்? வானத்தினுடைய நட்சத்திரங்கள் உதிர்ந்தால், பெரிய பெரிய கற்கள் பூமியில் விழுந்தால் எதை வச்சு உங்களால் தடுத்து நிறுத்த முடியும்? அப்போ நாம் வைத்திருக்கிற விஞ்ஞானங்களும் சரி, நாம் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களும் சரி, அணு ஆயுதங்களும் சரி, எது ஒன்றுமே மனிதர்களை பயமுறுத்தும், அவ்வளவுதான். மனிதர்களை அழிக்கும், அவ்வளவுதான். தேவனுடைய இயற்கைக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது. அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 6வது அதிகாரத்தில் 6வது முத்திரை உடைக்கப்படும் போது நடைபெறும் 6 சம்பவங்களை பற்றி வேதம் இந்த இடத்துல தெளிவாக அறிவித்திருக்கிறது. அதை தான் நம்ம ஒன்றொன்னா தியானிக்க ஆரம்பித்தோம். முதல் காரியம் பாருங்க,
அதில் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லுது பூமி அதிர்ச்சி. அது ஃபஸ்ட்டு. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பூமி அதிர்ச்சி எப்படி உண்டாகுது, பூமி அதிர்ச்சி கடைசி காலத்தில் உண்டாகிறதை பற்றி வேதத்தில் இன்னும் பல இடங்களில் என்னென்ன சொல்லியிருக்குது அதெல்லாவற்றையும் பற்றி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா சூரியன் இருள் அடைந்து போவது. சூரியன் கருப்பு கம்பளி போத்துன மாதிரி இருள் அடைந்து போய்விடுமா? உங்களுக்கு தெரியும், சூரியனுடைய ஆதாரத்தில் தான் சூரியனை சுற்றி இருக்கிற 9 கிரகங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பூமி என்ற கிரகம் மாத்திரம்தான் சரியான விகிதாச்சாரத்தில் சரியான அளவில் பூமியிலிருந்து சரியான தூரத்தில் அது நிலைவரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் விலகினாலும் அசைந்தாலும் பூமியிலே பல அசம்பாவிதங்கள் உண்டாகிவிடும். அதனால தான் இந்த பூமியில் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கு எல்லா வசதியும் சரியான அளவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பமாக இருக்கலாம், குளிர்ச்சியாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், பருவ காலங்களாக இருக்கலாம், பூமியில் இருக்கக்கூடிய இன்னும் பல வளங்கள், கனிமங்கள், ஆறுகள், மலைகள் போன்ற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த தூரத்தில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. பூமி தன் அச்சிலிருந்து கொஞ்சம் விலகினா கூட சூரியனை நோக்கி ஈர்க்கப்பட்டால் கூட பூமியிலே சொல்ல முடியாத பல அசம்பாவிதங்கள் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ இருளடைந்து அதனுடைய வெப்பம் குறைந்தால், அதனுடைய ஒளி குறைந்தால் பூமியில் நிறைய ஆபத்துகள் உண்டாகும். குறிப்பாக என்ன நடக்குன்னு தெரியுமா? எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். மலைகள், ஆறுகள் எல்லாம் குளிர்ச்சியில் ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படியே நிறைய தீவுகள் அப்படியே ஐஸ் பனியாக மாறிடும். பூமியின் மேலே வருகிற சூரியனுடைய வெப்பத்தின் அளவு குறைந்தால் அவ்வளோதான், எல்லாம் அப்படியே உறைஞ்சு ஒன்றுமில்லாமல் ஆயிடுவாங்க. நீராய் மாறிவிடும், அல்லது எல்லாம் குளிர்ந்து பனியாய் மாறிவிடும். அந்த ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், சூரியன் இருளாகி விடும் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அது ஒரு பெரிய பயங்கரம். அதை பற்றி நம்ம நிறையா வாசித்து பார்த்தோம். அடுத்து சந்திரன் இரத்தமாக மாறுவது. இரத்தம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், சிவப்பு நிறமாக மாறிடும், பார்க்கவே பயங்கரமாக. சூரியனில் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து தான் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கோம். சூரியனும் சந்திரனும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனிலிருந்து வருகிற ஒளியை வாங்கித்தான் சந்திரன் தன்னுடைய ஒளியாக பிரதிபலிக்கிறது. நம்ம பார்க்குறோமே வானத்தில் நிலா, அதில் பூமியிலிருந்து அடிக்கிற அந்த சூரிய ஒளி, வெயில், அந்த வெயில் கடுமையாக இருக்கும் பாருங்க, அந்த வெயிலை தான் நம்ம இங்கேருந்து லைட்டு மாதிரி பார்க்குறோம். அப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேரடியாக ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கனெக்ஷன். அதில் பாதிப்பு உண்டானா சூரியனில் உண்டாகிற எந்த பாதிப்பும் சந்திரனில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ சூரியன் கருத்து போகும்போது சந்திரன் இரத்தமாக சிவப்பாக மாறிடும், ஆரஞ்சு கலராக. இரவில் அதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அது எப்படி நடக்கும் என்பதை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னால் தியானித்தோம். அடுத்து நம்ம பார்த்தது தான் நட்சத்திரங்கள் விழுவது. நட்சத்திரங்கள் விழுவது ரொம்ப ஆபத்தானது. கர்த்தருடைய வேதத்தில் பல இடங்களில் நட்சத்திரங்கள் விழுவதை பற்றி இயேசுவே சொல்லி இருக்கிறார். அதில் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம பார்த்தோம், மத்தேயு 24வது அதிகாரம் 29வது வசனத்தில், அந்நாட்களின் உபத்திரவங்கள் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் தன்னுடைய ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் அந்தகாரப்படும், அதாவது இருளாக மாறிடும். இது இயேசுவே சொன்னது. சந்திரன் தன் ஒளியை கொடாது இருக்கும், இது ஆஃப் ஆனால் அதுவும் ஆஃப் ஆயிரும். அடுத்து நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்றார். அப்போ அந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுவதில் தான் நிறைய வகைகள் இருக்கிறது, வெரைட்டி இருக்கிறது. நட்சத்திர மண்டலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் பூமி ஒரு குண்டூசி முனை அளவுக்கு கூட வராது, கண்ணுக்கே தெரியாது. சூரிய குடும்பமே ரொம்ப சின்னது, மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அந்த மில்கி வேல கோடி 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 கணக்கான கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவில் பல மண்டலங்கள் இருக்கின்றன, நட்சத்திர மண்டலம். அந்த நட்சத்திர மண்டலத்தில் பூமி சார்ந்த சூரிய குடும்பம் இருக்கிறது. சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் இருக்கிறது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன அமைப்பு. அந்த மில்கி வேல, அந்த பால்வெளியில் அதுதான் ரொம்ப சின்ன அமைப்பு. நம்ம சொன்ன அந்த மில்கி வேல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குமென்னு சொல்ல முடியாது.
கோடி 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 கணக்கில் இருக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கான பால்வெளிகள் வானத்தில் இருக்குதாம். அப்போ நட்சத்திரங்கள் என்று இங்கே குறிப்பிடுவது பூமியிலிருந்து நாம் நட்சத்திரங்களாக கருதி பார்க்கக்கூடிய விண்ணிலே உலாவுகிற காரியங்களை தான் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பல வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் நெருங்கினாலே பூமி பஸ்பமாகிவிடும், பூமி முழுசும் அழிஞ்சு போயிடும். அப்போ நட்சத்திரம் எதை சொல்கிறாங்கன்னா, பூமியிலிருந்து நீங்கள் எதை நட்சத்திரம் என்று சொல்லுகிறீர்களோ அந்த நட்சத்திரங்களைத்தான் அது குறிப்பிடுகிறது. நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது வானத்தில் மின்னுகிற எல்லாவற்றையும் நம்ம நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதில் பல வெரைட்டி இருக்குது. சிலது அக்னி பிளம்பா சூரியன் மாதிரி இருக்கும், சிலது இந்த கோள்கள் மாதிரி இருக்கும். இது தாண்டி பூமியினுடைய அயன மண்டலத்தில், பூமியை சுற்றி இருக்கிற அந்த வான்வெளியில் பல்வேறு விதமான இந்த பொருள்கள் இருக்கின்றன. இவைகள் எல்லாமே நீங்கள் பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் மாதிரி மின்னி 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 பிரகாசிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், வானத்திலிருந்து வருகிற லைட்டு, சூரியன் போன்ற கிரகங்களிலிருந்து உண்டாகிற அந்த வெளிச்சம், லைட் இருக்குது பாருங்கள், அந்த லைட்டு வெளிச்சம் இவைகள் மேலே வருகிறதுனாலும் சில நட்சத்திரங்கள் தங்களுக்குள்ளேயே வெளிச்சத்தை, ஒளியை, நெருப்பை கொண்டிருக்கிறதுனாலும் இங்கிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே மின்னுகிறது மாதிரி தெரியும். பூமியிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது வானத்தில் நீங்கள் விட்ட ஒரு சேட்டலைட்டு கூட அது நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு மின்னும். அது லைட்டு போடுறதில்ல. வானத்தில் மிதக்கக்கூடிய ஒரு கல், ஒரு மலை, இவைகள் எல்லாம் கூட அந்த அயன வெளியில் இருக்கிற லைட்டில் பட்டு, மற்ற இடம் எல்லாம் இருட்டாக இருக்கும், வானமண்டலம் முழுசும். இந்த லைட்டு அங்கே சில கதிர்கள் பாய்ந்து கொண்டிருக்கும். அதில் மேலே இது மேலே அந்த கதிர்கள் படுகிறதுனால நமக்கு அது மின்னி மின்னி பிரகாசிக்கிற மாதிரி தெரியும். அது அப்படியே லைட்டு மாதிரி தெரியும். காற்று மண்டலத்து வழியாக அந்த ஒளி வரும்போது, காற்று மண்டலம் நம்ம இருக்கிற இடத்தை சுற்றிலும் காற்று மண்டலம் அது விளக்கமடைந்து நமக்கு மின்னி மின்னி பிரகாசிக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், மின்னி மின்னி. அப்போ இதில் நாம் நட்சத்திரம் என்று எதெல்லாம் சொல்லுகிறோம் பார்த்தா, வானத்தில் லைட்டு மாதிரி மின்னுகிற எல்லாவற்றையும் நட்சத்திரம் என்று தான் சொல்லுகிறோம். அதில் குறிப்பாக நாம் சொல்லுகிற நட்சத்திரங்களில் பூமியிலே விழக்கூடிய மாதிரி உள்ள நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை சுற்றிலும். இதைத்தான் நம்ம போன நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். நேரம் இல்லாததுனால நம்ம பாதியோடு பார்த்துட்டு நிறுத்தி இருக்கிறோம். வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்கிறது நம்முடைய கண்களுக்கு தட்டுப்படுகிற தூரத்தில். அதில் குறிப்பாக வானத்தில் இந்த கற்கள் உலாவுகிறது. அதை அஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்கிறாங்க. அந்த கல் அப்படி நம்ம சொன்னால் ரோட்டோரத்தில் போடுற கல் கிடையாது. ஒவ்வொரு கல்லும் பல கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது. ஒரு குன்று மாதிரி இருக்கும், ஒரு மலை மாதிரி இருக்கும். இது மாதிரி லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கானவைகள் ஒரு கும்பலாக, கூட்டமாக அப்படியே பிரயாணம் செய்து கொண்டே இருக்கும். வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதக்கிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பிரயாணம் செய்து கொண்டே தான் இருக்கும். எதுவுமே நிரந்தரமாக அப்படி நிற்காது. நீங்கள் பார்க்குற சூரியன் கூட அது நகர்ந்து அப்படியே சுற்றி வரும். சூரியன் ஒரு முறை சுற்றி வருவதற்கு நமக்கு 365 கால் நாட்கள் ஆகிறது. அதை ஒரு வருடம் என்கிறோம். பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. அதை ஒரு நாள் என்கிறோம். இதுதான் நம்முடைய கணக்கு. அப்போ வானத்தில் எதுவுமே ஆணி அடித்த மாதிரி நிலையாக நிற்காது, எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கும், அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் சொல்கிற இந்த விண்கற்கள் கூட்டம், இந்த கற்கள் கூட்டம்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாய் பிரயாணிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஆகர்ஷண சக்தி இருக்கிறது. அது விகிதாச்சாரத்தில் வித்தியாசப்படும். ஆகர்ஷண சக்தினா உங்களுக்கு தெரியும், ஒன்றை ஒன்று இழுக்கக்கூடிய சக்தி. அந்த ஆகர்ஷண சக்தி பூமியில் ஒரு அளவில் இருக்கும், செவ்வாய் கிரகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், புதன் கிரகத்தில் வேறு மாதிரி இருக்கும். அளவு வித்தியாசப்படும் ஒழிய ஆகர்ஷண சக்தி எல்லாவற்றுக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அது ஒன்றை ஒன்று இழுக்கிறதுனால தங்கள் இடத்திலிருந்தே அவைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த ஆகர்ஷண சக்தியினுடைய எல்லைகளுக்குள்ளே போகும்போது இந்த கற்கள் எதில் அதிக ஆகர்ஷண சக்தி உண்டோ அதை நோக்கியெல்லாம் பிரயாணப்படும். அதை நீங்கள் அதனுடைய அது போகிற பாதையை நீங்கள் பார்த்தா ஒருவன் நல்லா குடிச்சிட்டு ஒரு கார் ஓட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். நாசாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞான கருவியில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும்னா ஒரே மாதிரி போகாது, அப்படியே விலகி 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 குடிகாரன் டிரைவ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி போகும்.
இது எந்த நேரத்தில் எங்கே வந்து எதை அட்டாக் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இதில் இருக்கக்கூடிய கற்களில் கோடிக்கணக்கான கற்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. இன்னும் சில இருக்கிறது, அதுக்கு வந்து விண்வெளி அந்த தூசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கற்கள். இந்த கற்களில் நம்ம பார்க்குற மாதிரி கல் இருக்குது, ஐஸ் மலைகள் இருக்கிறது. ஐஸ் மலைகள், விண்வெளி தூசுகள், அதை வந்து இன்ட்ராஸ்டெல்லர் என்று சொல்கிறாங்க. இவைகள் திரளாக வந்து அவைகளும் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கு நடுவில் தான் பூமியை கர்த்தர் நமக்கு சேஃபாக வைத்திருக்கிறார். இதில் எது ஒன்று வந்து மோதினாலும் அவ்வளோதான், பூமியில் பல பாதிப்புகள் உண்டாகும். கட்டடங்கள்லாம் ஒட்டஞ்சு விழுந்துடும். கடல்களுக்குள்ளே போய் விழுந்தால் பெரிய அலைகள் உண்டாகி சுனாமி மாதிரி வந்துடும். இதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி வேறொரு காரியம் இருக்கிறது. நாம் அனுப்பின பல காரியங்கள். சில வருடங்களுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்கன்னா, வானத்தை குப்பையாக்கிடுறாங்க அப்படின்னு உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்டார் வார்ஸ் திட்டம் என்று சில காரியங்களை வரையறை பண்ணினாங்க. அது மாதிரி அதனால் பூமியை விட்டு மேலே இருக்கிற வானமண்டலத்தில் எந்த விண்வெளி ஆராய்ச்சி நடத்தக்கூடாது, அதில் அழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு வந்து வைக்கக்கூடாது என்றெல்லாம் நிறைய சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஸ்டார் வார்ஸ் சட்டங்கள் திட்டம் என்று பெயர். ஆனால் பல பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இதையெல்லாம் மதிப்பதில்லை. தெரியாமல் திரைமறைவில் அவர்களுடைய விஞ்ஞான கருவிகள், பல்வேறு விதமான ஆயுதங்கள், சேட்டலைட்டுகள் போன்றவைகளை வானத்தில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க. வானத்தில் அதை சொல்ல மாட்டாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லிட்டு செஞ்சால் தானே உங்களுக்கு சட்ட சிக்கல் வரும். பெரிய வல்லரசுகள், ரஷ்யா மாதிரி, பிரான்ஸ் மாதிரி, அமெரிக்கா மாதிரி இருக்கிற பெரிய வல்லரசுகள் பல ஆயுதங்களை நம்முடைய தலைக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. அந்தந்த தேசங்களுக்கு மேலே அது சுற்றி கொண்டே வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வார் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு பட்டனை தட்டினா போதும். இது என்ன ஆகும்னு கேட்டால், வானத்தில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த ஆயுதங்கள், பயங்கரமான ஆயுதங்கள் அந்தந்த தேசத்தில் அப்படி இறங்கிரும். அங்கே மேலே வந்து வானத்தில் இராணுவங்களையும் சேனைகளையும் சட்டத்துக்கு புறம்பாக பதுக்கி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாங்கள் விஞ்ஞானத்தில் உதவி செய்வதற்காக நாங்கள் நிறைய சேட்டலைட்டுகளை, விண்கோள்களை வானத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம்? பூமியில் எங்கே தண்ணி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, வானிலை காரியங்களை பார்க்குறதுக்கு, எப்போ மழை பெய்யும்லாம் சொல்கிறாங்களே அதுவும் போல், அப்புறம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட் வசதிக்கு, இன்னும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான விண்கலங்கள் அங்கே சுற்றி வருகின்றன. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அனுப்பப்படுகிற விண்கலங்களில் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அணு குண்டுகளையெல்லாம் பூமியில் இங்கே வச்சுருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வானத்தில் பதுக்கி வச்சுருக்கிறாங்க நிறைய குரூப்பு. அதை பற்றி பேசணுன்னா நிறையா பேசலாம். அது அந்தந்த தேசங்களுக்கு மேலே, நம்ம எல்லாருடைய தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தொங்கி கொண்டிருக்கிறது. அப்போ வானத்தில் தங்களுடைய இராணுவ கேந்திரங்களை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், விஞ்ஞானத்திற்கு அனுப்பியிருக்கிற சேட்டலைட்டாக இருந்தாலும் அல்லது இராணுவ காரியங்களுக்காக அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் பொருந்தின அழிவை உண்டாக்கக்கூடிய சேட்டலைட்டாக இருந்தாலும், ஒருவேளை அது ஓடிக்கொண்டிருக்க சுற்றி கொண்டிருக்கிற இடத்துல ரிப்பேர் ஆயிருச்சுன்னா அதை கூடுமானவரை பழுது பார்க்க பார்ப்பாங்க. முடியாவிட்டால் அதை அப்படியே கலட்டி விட்டுருவாங்க. அதை மறுபடியும் பூமி கொண்டு வருவதற்கு இன்னும் நிறைய செலவாகும். அதனால் கொண்டு வர மாட்டாங்க, அதை அப்படியே கலட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வானத்திலே கலட்டி விடப்பட்ட, உபயோகம் இல்லாத, இவர்கள் இங்கிருந்து பயன்படுத்த முடியாத பல கோடிக்கணக்கான குப்பைகள், வானத்து குப்பைகள் என்று சொல்லுவாங்க, அவைகள் பூமிக்கு மேலே வானமண்டலத்தில் உலாவி கொண்டே வருகின்றன. அது அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் போய் வானத்தில் வெடித்து செத்துட்டா கூட அவனுடைய உடம்பு அழுகாது, நாற்றம் எடுக்காது. ஆனால் அது கீழையும் விழாது. அப்படியே அதுவும் ஒரு கிரகம் மாதிரி சுற்றி கொண்டே இருக்கும் அப்படியே. அப்போ இது மாதிரி இந்த கிரகங்கள் அனாதையாக விடப்பட்ட மாதிரி சுற்றும். இதில் என்ன ஒரு ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த விஞ்ஞான கருவிகளை அனுப்பியிருக்கிறாங்க, அடுத்து இராணுவ கருவிகளை அனுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் வானத்தில் மிதந்து வருதில்ல. சில நேரத்தில் அங்கே காணப்படுகிற அந்த இன்ட்ராஸ்டெல்லர் என்ற பூமியின் அந்த வானத்தின் தூசுக்களோ அல்லது அஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லுகிற கற்களோ பாதை விலகி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு குடிகாரன் கார் டிரைவ் பண்ண மாதிரி வரும்னு, அது ஏதாவது ஒன்று மாறி வந்து இவைகள் மேலே மோதி விட்டால்
அது அவ்வளோதான் வெடித்து செதறி பூமியில் வந்து விழ ஆரம்பிச்சிடும். அதில் பெரிய பெரிய பாதிப்பு உண்டாகும், நம்ம தட்டி விடாமலே விழுந்துடும். அது அந்த மாதிரி வரும்போது சென்சார் வச்சு அதெல்லாம் விலகி போகிற மாதிரி பல காரியங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனால் ரிப்பேராக போனது என்ன செய்கிறது? அதை வந்து பாதித்தால் அதெல்லாம் கீழே விழுந்துடும். ஆனால் மனிதர்கள் பூமியிலிருந்து அனுப்பின சேட்டலைட்டாக இருந்தாலும், விஞ்ஞான கருவிகளாக இருந்தாலும், அங்கே சேட்டலைட் வடிவத்தில் இருக்கிற இராணுவம் அந்த கேந்திரங்களாக இருந்தாலும், ஆயுதங்களாக இருந்தாலும், இங்கிருந்து நீங்கள் பார்த்தா நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். வானத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் வந்து நமக்கு வானம் நல்லா தெரிஞ்சது. இப்போல்லாம் பெரிய பெரிய பட்டணங்களில் இருக்கிறவங்களுக்கு வானமே தெரியாது. கட்டடங்களை கட்டி வச்சுருவாங்க, வீட்டிலேருந்து நீங்கள் பார்க்கவே முடியாது வானத்தை. நீங்கள் வானத்தை கொஞ்சம் நேரம் உற்று பாருங்கள். நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பீங்க. சிலது அப்படியே பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறத பார்ப்பீங்க. ஆமாம், அது மாதிரி நிறைய போகிறத பார்ப்பீங்க. உலகத்திலேயே அந்த திபெத்து தேசத்தில் இருக்கிற மலையிலிருந்து தான் வானத்தினுடைய மேக்சிமம் நட்சத்திரங்களை காண முடியும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரலோகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போனால் எங்கிலும் நீண்ட வெளி இருக்கும், வானவெளி. வேறு எங்கிருந்தும் அப்படி பார்க்கவே முடியாது. அதில் உலகத்திலேயே திபெத்திலிருந்து தான் பார்க்க முடியும் நட்சத்திர மண்டலங்களை. கண்ணுக்கு எட்டின தூரம் அப்படியே வைரக்கற்களை இறைச்சி விட்ட மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறக்கே நிறைய பேர் அங்கே போவாங்க திபெத்துக்கு. அந்த ஒரு இடத்துல இருந்து தான் முழுசாக ஏராளமான மேக்சிமம் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களை வெறும் கண் கொண்டு உங்களால் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் உங்களுடைய மொட்டை மாடியிலையாவது வாரத்தில் ஒரு தடவை அல்லது மாதத்தில் ஒரு தடவையாவது கொஞ்ச நேரம் ராத்திரியில் உட்காந்து வானத்தை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நட்சத்திரங்கள் நகருவதை பார்க்க முடியும். அது அப்படியே அசைவதை பார்க்க முடியும். அதில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் தான் நம்ம வானத்தில் அனுப்பின குப்பைகள், வானத்துக்கு அனுப்பின சேட்டலைட்டு, வானத்திலே மிதந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு நட்சத்திரம் மாதிரி தெரியும். கர்த்தர் என்ன செய்கிறார்னா வானத்தின் சத்துவங்களை அசைக்கிறார். ஒரு மரத்தை அசைச்சோம்னா அதில் இருக்கிற காய்கள் விழுவதை போல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அத்தி மரத்தை போல. நம்ம நாட்டில் சொல்லணும்னா ஒரு புளிய மரம், புளிய மரத்தை உலுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? புளிய மரத்தை பெரிய கம்புகளை வச்சு தட்டுவாங்க, அல்லது மரத்தை பிடிச்சி அப்படியே ஆட்டுவாங்க, கிளைகளை ஆட்டினால் அது அப்படியே வந்து உதிரும். அவங்க நாட்டில் சொல்வது அத்தி மரம். அத்தி மரத்தை பிடிச்சி அப்படி குலுக்குனா அதனுடைய காய்கள் உதிர்வது போல அது உதிரும். அது மாதிரி ஆண்டவர் வானத்தினுடைய அஸ்திபாரம் இருக்கு பாருங்க, அந்த செட்டிங், அதை குலுக்குவாராம், அதன் சத்துவங்களை அசைப்பாராம். அப்படி அசைக்கும்போது இவைகள் எல்லாம் பிடிமானம் இல்லாமல் ஈர்ப்பு விசையினுடைய ஸ்தானத்தில் நிற்க முடியாமல் தரையிலே பூமியில் வந்து விழும். இதெல்லாம் பூமியினுடைய மண்டலத்துக்குட்பட்ட வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் சொன்னால் நீங்களும் நானும் நட்சத்திரம் என்று எதை பார்க்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ சொல்லுகிறோமோ அவைகள் உண்மையான நட்சத்திரங்கள் இல்லை. இவைகள் எல்லாம் பூமியில் வேகமாக வந்து மோதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்து மோதினா என்னாகும் தெரியுமா? பெரிய பெரிய கட்டடங்களை சும்மா வராது. அது ஒரு கன்னிலிருந்து வருகிற, ஒரு துப்பாக்கியிலிருந்து வருகிற தோட்டா மாதிரி வேகத்தில் வரும், ஒரு ராக்கெட் வேகத்தில் வரும், ஒரு சேட்டலைட் வேகத்தில் வரும். எப்படி இருக்கும் பாருங்கள். அவ்வளோ வேகத்தில் வந்து அடிச்சிச்சுன்னா அப்படியே ஓட்டை போட்டுட்டு அந்த பக்கம் போயிடும். அவ்வளோ தூரம் பூமியில் வந்து விழுந்தால் பூமியில் பல மைல் ஆழத்திற்கு பெரிய பள்ளத்தை உண்டு பண்ணிவிடும், பெரிய பெரிய பள்ளங்களை உண்டு பண்ணிடும். இந்த மாதிரி வந்து சில சமயங்களில் விழுந்த பெரிய பள்ளங்கள் பூமியில் இப்பவும் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்து வரும் பொழுது பூமியினுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். இதுதான் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழுவதின் பயங்கரம். இதில் வானத்தில் உலாவி வருகிற கற்கள் மாத்திரம் இல்லை, மனிதர்களால் விண்வெளியில் ஏவப்பட்ட சேட்டலைட்டுகளும் கீழே விழுந்துடும். இதை பற்றி ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள், நீங்கள் வாசித்து பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒபதியாவின் புஸ்தகத்தில் இருக்குது. இது வந்து இவையெல்லாம் பூமியின் ஈர்ப்பு பாதைக்குள்ளே வந்து விழுவதற்கு வாய்ப்புள்ள காரியங்கள். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒபதியாவின் புஸ்தகத்தில் 3-4 ஆகிய வசனங்கள், கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயரப்போனால் மனிதர்கள்,
நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, உபதியாவின் புஸ்தகத்தில் கர்த்தர் 3-4 ஆகிய வசனங்களில் சொல்லுகிற காரியம் இப்படி சொல்லுகிறது. நீ எவ்வளவுதான் உயர போனாலும், நீ எவ்வளவுதான் பூமியில் அந்த ஆகர்ஷண சக்திகளுக்கு மேலே, பூமியினுடைய நட்சத்திரங்களுக்கு நடுவில் நீங்கள் அதை கட்டினாலும், கண்மலை வெடிப்புகளுக்குள்ளே உங்களுடைய அந்த கூட்டை வச்சாலும் நான் தள்ளிடுவேங்கிறார் கர்த்தர். அதனால் இதெல்லாம் தலையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப கவனம். இதைத்தான் வானத்தின் நட்சத்திரங்கள் உதிரும் என்று சொல்லுகிறார். சரி, இன்னைக்கு அதிக நேரமாகிவிட்டது. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வானம் சுருட்டப்பட்ட புத்தகத்தை போல மாறுகிற அடுத்த நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.